Hey friends, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்த கார் பண்றத பார்க்க போறோம். இது என்ன சாதா ரிமோட் கார் தானே. இதுல என்ன பிரச்சனை பார்க்கறீங்க. இது என்னால ஃபோனை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும் பாருங்க. நான் ஃபோனை வச்சு கண்ட்ரோல் பண்றேன். இந்த காரை பாருங்க. என்னால வந்து லெஃப்ட் ரைட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் கீழே வெட்டுறேன் பாருங்க. அதே மாதிரி ஸ்பீடை வந்து என்னால 2 லெவல்ல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படி செய்யறதுன்றதை பற்றி வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. க்ளீனாக லூப் அண்ட் கார்னர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லா பாடியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பேஸ் பிளேட் வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளைவுட்டில் பண்ணது தான். நீங்கள் உங்கள் லோக்கல் கார்பெண்டர் ஷாப்பில் போய் சொன்னாலும் இந்தமாரி வந்து பண்ணி கொடுப்பாங்க. நார்மல் ப்ளைவுட் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பேடில் கூட நீங்கள் இந்தமாரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா L293 மோட்டர் டிரைவர். இது எப்படி பண்ணுறதை பற்றி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்க் கை காட்ட தரேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே காட்டுற எல்லாத்த பற்றியுமே நான் ப்ரீவியஸாக அந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் 4 போ மோட்டர் தேவைப்படும். இது நீங்கள் போய்ட்டு லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்பில் கேட்டாலே வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு Arduino UNO. நீங்கள் Arduino Nano இருந்தால் கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நான் Arduino UNO வந்து யூஸ் பண்ணுறேன். ரெண்டுத்துக்கும் ஒரே கூட அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு HC05 ப்ளூடூத் மாடல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஜம்பர் வேர்ஸ் வந்து தேவையான எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரி பேக். இது எப்படி பண்ணுறதுன்ற பற்றி நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் ஐ கார்டில் தரேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயிலாக வந்து அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்மளோட பேஸ் பிளேட்டில் வந்து நம்மளோட மோட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்களோட பேஸ் பிளேட்டை வந்து ஸ்கொயராக டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அப்போ பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி மோட்டர்ஸை வந்து 4 மோட்டர்ஸுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் எப்பவுமே பண்ணுறீங்க அப்படின்னா நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கமே டிராயிங்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வந்து சைஸ் வந்து முன்ன பின்ன போகும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் ஹாட் க்ளூ வச்சு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேவிக்விக் கூட வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்க்ரூ இருக்கும், ஸ்க்ரூ டைப்ஸ் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து அப்புறமா எடுத்துருவேன் அப்படின்றதுனால நான் வந்து ஹாட் க்ளூ வச்சு பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாட் க்ளூ வந்து ஸ்டிக் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அந்த ஆப்போசிட் சைட் மோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லெவலாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி இருந்தால் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ரன்னிங்கில் போய் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எதனா வரும். பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் ஒட்டி முடிக்க போகிறேன். இந்த லாஸ்ட் மோட்டர் வந்து மட்டும் ஒட்டணும். இவ்வளோ சொல்லிட்டு நானே வந்து தப்பு பண்ணியிருக்கேன். அது என்னன்றது வந்து வீடியோவில் போக போக பார்ப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆமா, டயர் பிச்சிட்டு போகுது. ஐயோ, அது ஏன் டயர்ல இருக்க டயர் பிச்சிட்டு போகுதுயா. வண்டியில பாட்டு போல. எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷேப் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த L293 நம்ம எந்தெந்த மாடியூல்ஸ்லாம் எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஒன்று ஒட்டிட்டு இன்னொன்று வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியலாம், கஷ்டமாயிடும். அதுக்கு முன்னாடி நான் Arduinoவில் வந்து பவர் பண்ணுறதுக்காக வந்து Vin பின்லையும் கிரவுண்ட்லேயும் 2 வயர் வந்து சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் ஜம்பர் ஒயர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஜம்பர் ஒயர் இல்லாதனால நான் வந்து ஒயரை வந்து சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மோட்டர்ஸோட ஒயர் எல்லாத்தையுமே வந்து நான் அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒயர்ஸ் எல்லாத்தையுமே தேவையான லென்த்துக்கு வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களால் வந்து ஒயர்ஸ் வந்து ரொம்ப வந்து டேங்கிள் கசகசன்னு ஆன மாரி ஆகிடும். அதெல்லாம் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 சைடு மோட்டர்ஸ் வந்து ஒரே டைரக்ஷனில் சுற்றணும். அதுக்காக நான் வந்து இப்போ என்னோடய பவர் சப்ளையில் வந்து நான் பவர் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன். எது பாசிட்டிவ் ஒயரை எங்கே கனெக்ட் பண்ணும்போது மோட்டர் வந்து ஃப்ரண்ட்டில் சுற்றுது அப்படின்றத பற்றி. நீங்கள் வந்து அது 2 மோட்டருக்குமே வந்து ஒரே டைரக்ஷனில் வந்து சுற்றணும். அந்த 2 மோட்டர்ஸையும் நம்ம பேரலில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். 2 மோட்டரோட பாசிட்டிவுமே வந்து நம்ம ஒன்றா வந்து கனெக்ட் பண்ணிடுறோம், நெகட்டிவும் வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணிடுறோம். அந்த 2 சைடு மோட்டர் வந்து ஒரு பேரல் கனெக்ஷனில் வந்துடணும். இந்த 2 சைடு மோட்டர் வந்து ஒரு பேரல் கனெக்ஷனில் வந்து வந்துடணும். இப்போ அதேமாரி வந்து இந்த சைடுக்கு வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மோட்டர்ஸை வந்து இது பண்ணி தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து இது ஒரு டைரக்ஷனில் அது ஒரு டைரக்ஷனில் வந்து இந்த சைடு அந்த சைடு வந்து வேறு ஒரு டைரக்ஷனில் கொடுத்தோம்னா நம்ம கோடு அப்படின்னா கனெக்ஷனில் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து செக் பண்ணி கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேரல் கனெக்ஷன் தான். பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ என்னோட டிரைவர் போர்டை வந்து நான் இதில் வந்து ஹாட் க்ளூ பண்ணிடுறேன்.
நீங்கள் வந்து இதை வந்து டபுள் செட் டேப் வச்சு கூட ஒட்டிக்கலாம், ஹாட் க்ளூ தான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினோவே வந்து நான் ஒட்டிடுறேன். நீங்கள் வேணும்னா இதுவே ஆர்டினோ வந்து ஸ்க்ரூ டைப்லேயும் பண்ணலாம். அதேமாரி நீங்கள் ப்ளைவுட்ல தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, சின்ன எக்ஸாம் பேடில் கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தே வந்து ஒட்டிடுறேன். ப்ளூடூத் ஆர்டினோ எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறன்றதை பற்றியும் ப்ரீவியஸாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு ஐ கார்டில் தரேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே இன்டெப்த் டியூட்டோரியலாக இருக்கும். இது இப்போ வந்து அது எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து இது ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் வச்சுக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. நான் ஆல்ரெடி சுவிட்சுக்கு வந்து இதில் ஹோல்ஸ் வச்சுருந்தேன். அந்த ஹோல்ஸில் வந்து மோட்டரை வந்து தப்பான டைரக்ஷன் வச்சு ஓட்டிட்டேன். அது ப்ராப்ளம் இல்லை, வேறு சுவிட்சில் வந்து நம்ம வந்து வேறு ஹோல்ஸ் வந்து இருக்குது, அதில் வந்து சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரைவர் போர்டு வந்து மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து மோட்டருக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மாறும் நம்ம டேரக்ஷனை பொறுத்து. அதனால் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு கிடையாது. ஆனால் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது ஃபார்வர்டு கொடுத்தா இந்த 4 மோட்டருமே வந்து ஃபார்வர்டில் சுற்றணும். அந்த 2 சைடு மோட்டருக்கு வந்து ஒரு கண்ட்ரோல், இந்த 2 சைடு மோட்டருக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஒரு சைடு வந்து ஃபார்வர்டு, இந்த சைடு ரிவர்ஸ் ஓடிச்சு அப்படின்னா இந்த கனெக்ஷன் கொடுக்குற வயரை மட்டும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ப்ரோக்ராம்லேயும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டர்மில் வந்து நான் வந்து டைட்டாக வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுறேன். எப்பவுமே நீங்கள் மாடியூல்ஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல் யூஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக சால்டர் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ணாதீங்க, ஏன்னா டக்குன்னு எதனா ஒரு ஃபால்ட்னா அவுத்து பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு வாட்டியும் வந்து சால்ட்ரிங் என்ன ஹீட் பண்ணி அதை டீசால்டர் பண்ணி எடுத்து அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு வந்து போகும். பார்த்தீங்கன்னா நான் வந்து மோட்டர்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கிறத வந்து இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். என்னோடய சுவிட்ச் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளோட ஸ்கெமாட்டிக்ஸ் வந்து பார்த்துடலாம். இதுதான் வந்து ஆர்டினோவையும் டிரைவரையும் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்கெமாட்டிக்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினோ யூஎனை வந்து யூஸ் பண்ணுறேன், அப்புறம் L293D வந்து யூஸ் பண்ணுறேன், 4 மோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஆர்டினோவில் வந்து அந்த டிரைவர் போர்டுக்கு வந்து சிக்னல் எல்லாத்தையுமே வந்து நெட் போர்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்கெமாட்டிக்ஸ் ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வேணால் அதை பார்த்தே வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். ப்ளூடூத் மாடியூல் ஒன்று இருக்குது. அப்புறமா இது மொத்தத்தையும் பவர் பண்ணுறது வந்து நான் 12 வோல்ட் பேட்டரி வந்து பவர் பண்ணுறேன். சுவிட்ச் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒயர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து இன்னும் வந்து நமக்கு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணல. நம்ம வந்து அதுக்கு ப்ரோக்ராமே வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ப்ரோக்ராம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ப்ரோக்ராம் வந்து சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பின்ஸை வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆர்டினோவில் எந்த பின் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அவுட்புட்டாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து சிம்பிள் இஃப் கண்டிஷனில் தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்னல, நீங்கள் வந்து அந்த ஒரு சைடு வந்து ஒரு டேரக்ஷன், இன்னொரு சைடு இன்னொரு டேரக்ஷனில் போது ஃபார்வர்டு கொடுத்தா அப்படின்னா அதை நீங்கள் இங்கே வந்து கோடில் வந்து ஃபார்வர்டு இருக்க இடத்துல வந்து எந்த இடத்துல ஹை லோ இருக்கோ அதை வந்து ஆப்போசிட்டாக வந்து கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு கோடை வந்து கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்லேயும் செட் பண்ணிட்டேன். இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி என்னோட ப்ளூடூத் வீடியோவில் வந்து கிளியராக போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டு வந்து என்னோடய காரை வந்து என்னோட ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. லெஃப்ட் வந்து திரும்ப முடியும், ரைட்டும் திரும்ப முடியும். அதேமாரி வந்து ஸ்பீடையும் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்பீடை வந்து நான் இங்கே வந்து ஹை லோ அப்படின்னு வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா எத்தனை லெவல் ஸ்பீடு வேணாலும் ஏற்றிக்கலாம். இந்த டிரைவர் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, மாடியூல் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, ப்ளூடூத் அப்படின்றத பற்றி எல்லாத்த பற்றியுமே நான் ப்ரீவியஸாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள், இன்டெப்த்தாக உங்களுக்கு புரியும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த 2 மோட்டர் ஒரு டேரக்ஷனில் சுற்றணும், இது 2 ஒரு டேரக்ஷனில் சுற்றணும். ஃபார்வர்டு கொடுக்கும்போது 4மே ஒரு டேரக்ஷனில் சுற்றணும். அப்படி மாறுது அப்படின்னா நீங்கள் இந்த ஒயர்ஸை மட்டும் ஸ்வாப் பண்ணிங்கனாலே கரெக்டாக வந்து வந்துடும். அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இல்லைனா நீங்கள் கோடில் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் guys. இதெல்லாம் ஸ்கூல் ப்ராஜெக்டாக பண்ணும்போது கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும், கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். அவ்வளோதான் guys இந்த வீடியோக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டில் தென் இட்ஸ் கோபி சைனிங் ஆஃப். பை. நெக்ஸ்ட் சண்டே ஒன்று வீடியோ பார்ப்போம்.